ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு சிகே ட்ராமா. கராத்தே பொண்ணு அண்ட் ஹீரோவோட லாஸ்ட் எபிசோட் பார்த்தாச்சு. லாஸ்ட் எபிசோட் யாரும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேவா ஹீரோயினி வந்து பிர்லாட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஓகேவா, இப்போ நீ பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பிர்லாவும் கேட்டுட்ருப்பா, இவளும் கேட்பா. ஓகே தான், சரி இப்போ என்ன பண்ணுறது, உன்னை எப்படி இதிலேருந்து நம்ம உங்கள் வேர்ல்டு கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நான் வரும்போது அந்த ஒரு ஜேடு கல் தான் நாங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணி வந்தது. அந்த ஜேடு கல் வரும்போது எங்கேயோ விழுந்துருச்சு. அநேகம் அது வந்து நீங்கள் இருக்க அந்த ஸ்கூலில் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ வேணால் உன்னோட சீனியர் லியோ கிட்ட கேளு, உன் ஃப்ரெண்டும் சீனியரும் அவன் தானே, கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஃபோனையும் எடுப்பான், எடுத்துகிட்டு ஹலோ என்ன யூரி ஒரே ஜாலியா அப்படிங்குவான். அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், அவனை ஒன்று கேட்கணும். ஒரு ஜேடு கல், ஒரு என்ன கலரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ப்ளூ கலர். ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு கல் இருந்துச்சா, அதை பார்த்தியா, நல்லா ப்ரைட்டாக மின்னும், அதை எதுக்கு பார்த்தியான்னு கேட்பான். அப்படின்னு அவன் யோசிச்சு வைப்பான். ஆமாம் யூரி, நான் பார்த்தேன், அதை எடுத்துட்டேன் அப்படிங்குவான். ஓகே ஓகே எடுத்துருக்கியா, ஓகே எங்கே வச்சுருக்க, அதை பத்திரமா வச்சுருக்கியா அப்படிங்குவேன். அதை நான் எப்போயோ விற்றுட்டேனே, ஒருத்தனுக்கு நல்லா அதிக ப்ராஃபிட் கிடச்சிச்சு, காசு நிறையா கொடுத்தான். சரி ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு நானும் வாங்கிட்டேன். என்னடா சொல்கிற, யாருக்குடா விற்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுவா, நான் வேணால் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணவா, நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஐயோ நிலம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறோமோ தெரிலடா அப்படின்ட்டு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சென்ட் பண்ணி விட்ருவான். எங்கே பாரு பிரில்லா, அவன் கல்ல யாருக்கோ விற்றுட்டானா, அவன் அட்ரஸ் சென்ட் பண்ணியிருக்கான், அதில் போய் நம்ம பார்த்தா நம்ம தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு சீன் காமிப்பாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஆட் ஷூட் மாதிரி வந்திருப்பான் போல். ஹீரோ வந்து ஷூட்டிங்காக வந்திருப்பான் போல். அங்கே ஹீரோயினியும் இருப்பாள். அப்போ வந்து ஒருத்தி சொல்லுவாள் அசிஸ்டன்ட் மாதிரி, சார் இந்த கிளாத் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நான் போய் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் போயிடுவான். அப்போ அங்கே இருந்துட்டு யாராவது போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லுவா அவள். இங்கே எல்லோரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி தான் நிற்பாளா. சரி ஓகே நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்குவான். அதில் சுகர் இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும், ஹீட்டு அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவேன். சரி ஓகே நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணுவான். அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமா எனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும், எனக்கு ஆப்பிள் ஜூஸ், எனக்கு லெமன் ஜூஸ்னு மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் போய் கொண்டு வரேன் அப்படின்ட்டு நோட் பண்ணிவிட்டு போயிடுவா. அப்போ ஹீரோ வருவான். வந்தோன்னே என்ன இங்கே இருந்த எங்கே ஒரு குட்டச்சி மாதிரி ஒருத்தர் இருந்தாலே அவள் எங்கே அப்படின்னு கேட்பான். சார் அவங்க வந்து இந்த ஜூஸ் இதுக்கு எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஹீரோ அப்படியே ஷாக்காக பார்ப்பான். எதுக்கு அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹீரோ போய் ஹீரோயினையை கூட்டிகிட்டே வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே உட்காரு முதல்ல அப்படின்ட்டு, இங்கே பாரு இனிமே நீ வந்து எனக்கு தான் அசிஸ்டண்ட் ஓகேவா, நான் சொல்கிற வேலை மட்டும்தான் நீ பார்க்கணும், எல்லாருக்கும் நீ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் புரிஞ்சா அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்களையும் சேர்ந்து கற்றுவான். ஓகே சார் புரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாள் ஹீரோ சரி ஓகே ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன்ட்டு போயிடுவான். ஹீரோயினிக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஹீரோ சொன்னதில். செம்மையாக சொல்லியிருக்காரு, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஹாப்பியாக இருப்பான். இப்போ நெக்ஸ்ட் சீன் காமிப்பேன். நெக்ஸ்ட் சீன் வீட்டில் பிர்லாவும் ஹீரோயினும் இருப்பாங்க. எவ்வளோ ஒர்க்கு பிர்லா தெரியுமா, டயர்டாக இருக்குப்பா அப்படின்ட்டு இருப்பான். பிர்லா பேசிகிட்டு இருப்பா. இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் வந்து என்னை வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஏன் என்னாச்சு அப்படிங்குவான். அந்த என் கூடயே அந்த வில்லன் மேயும் வந்துட்டான், அது எங்கள் வேர்ல்டில் உள்ள ஒரு டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அவன் வந்து கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லுவான். என்னது கெட்ட சக்தி, நான் எதையும் பார்க்கலையே, அது எங்கள் வேர்ல்டில் உள்ளது, உன் கணக்கெலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஓகே ஓகே அப்படின்னா அவளும் ஹீரோயினையும் சொல்லுவாள். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இப்போ பிர்லா சொல்லிகிட்டு இருப்பான். நான் வந்து என்னோடய வேர்ல்டை மிஸ் பண்ணுறேன் தான், பட் அதை விட நான் இங்கே இருக்கவங்கள வந்து நான் பார்க்கணும், நான் வந்து ஐஸ் ஸ்டோனையும் தொலைச்சிட்டேன், அந்த ஜெய்டு வந்து வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாள். என்னாச்சு, அது இல்லைன்னா என்ன, அதை தான் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக என்னோடய வேர்ல்டில் இருந்தேன், பட் ஆனால் இப்போ வந்து அதை நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி ஓகே ஃபீல் பண்ணாத, நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறேன் உனக்கு கண்டுபிடிச்சி தர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினையும் சொல்லுவாள். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோயினிக்கா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுவா. அப்போ ஹீரோயினியா ஃப்ரிட்ஜ் வேறு ஹைட்டாக இருக்கும், ஒரு ஸ்டூலை மாதிரி எடுத்து போட்டு வாவ் எவ்வளோ சிப்ஸ் எவ்வளோ ஐஸ் எல்லாம் இருக்குன்னு எல்லாமே நமக்கு தான் அப்படின்ட்டு நல்லா எடுத்துகிட்டு இருப்பாள். அந்த இடத்துக்கு ஹீரோவா வருவா. இந்த இந்த குட்டச்சி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு கிட்டத்தில் போய் யூரி அப்படிங்கிற மாதிரி கத்திடுவா. எனக்கு திரும்பி போட்டு அவன் மூக்கில் இடிச்சிருவா. இடித்தோன்னு பைத்தியம் யூரி என்ன பண்ணுற அப்படிங்கிறவான். ஐயோ பாஸ்
உங்களுக்கு பிளட்டு வருது அப்படிங்குவா. ஐயோ என்ன பண்ணிட்டே என்ன ஒன்று அன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி கற்று. டாக்டர் வந்துருவாங்க நெக்ஸ்ட் சீனு. டாக்டர் வந்து க்ளீன் பண்ணி இந்த நைட்டில் எங்கே போய் விழுந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சரி ஓகே பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இருந்திருக்கேன், முதல்ல இவளை செக் பண்ணுங்க அப்படிங்கிற. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாள். நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும், முதல்ல இவளை செக் பண்ணுங்க டாக்டர்ன்ட்டு ஹீரோ போய் உட்காந்துருவான். உங்களுக்கு எங்கே பெயின் இருக்குது என்ன? இங்கே தான் ஃபைட் பண்ணப்போ இங்கே பெயின் இருந்துச்சு. இங்கேயா கொஞ்சம் இது வலி சரியாகிறவன் நான் பண்ண போகிறேன், கொஞ்சம் பெயினை பொறுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தருவான். ஓகே அப்படின்ட்டு இழுப்பான். அப்படியே கல் மாதிரி உட்காந்துருப்பா. ஓ யூரி உனக்கு என்ன வலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சாக்காக கேட்பான். இல்லை இதெல்லாம் ஒன்றும் வலி இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஓ பரவாயில்ல. இவ்வளோ டாக்டர் சொல்லுவான், ஏய் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி கார்டை தான் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வா குட் சூப்பர் அப்படிமா. அவங்க அங்கிட்ட திரும்பி பேசிக்கிறீங்களா ஹீரோனியா, ஐயோ என்ன வலிடா சாமி முடியலடா அப்படின்ட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போயா சரி ஓகே நீ நல்லா தான்மா இருக்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி உடம்பு நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே டாக்டர் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினே சொல்லுவாள். டேய் ஃபீனிக்ஸ் உனக்கு சும்மா நார்மலாக ரத்தம் வந்ததுக்கே வர சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்பா. எது நான் குழந்தை, ஏதோ ட்ராமா சீரீஸில் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, சும்மா நார்மலாக ப்ளீட் வந்ததுக்கு பயங்கரமாக அடி வாங்கினாலும் கல் மாதிரி உட்காந்துருக்காளா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். இப்போ நெக்ஸ்ட்டு சீனா ஹீரோயினி வந்து வீட்டுக்குள்ளே வருவாள். ரூம்குள்ளே வந்தோடனே பிர்லா உட்காந்துருப்பான். அப்போ ஹீரோயினி வந்து இந்தா பிர்லா தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாள். நான் தண்ணியெலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்றவா. ஐயோ அப்போ ஓகே இந்தா உனக்கு வேர்க்குது இல்லை நான் வீசுகிறேன் அப்படின்ட்டு விசிறி வச்சு வீசுவா. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். என்ன எதுவும் கிடையாதா, சரி ஓகே எனக்கு வந்து நீ வந்து கராத்தே சொல்லி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். கராத்தேவா என்ன திடீர்னு வந்து கேட்குற, ஏதாவது ஸ்பெஷலான ரீசன் இருக்கா அப்படிங்களா? ஸ்பெஷல் ரீசன்லாம் இல்லை, என்ன கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களையும் காப்பாற்றணும்ல, ஸோ அதுக்கு ஃபைட்டு தெரிஞ்சால் தானே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினியும் சொல்லுவாள். அப்போயும் பிர்லா கேட்பா, சரி ஓகே நீ உண்மையான ரீசனை சொல்லு, நான் வந்து உனக்கு கற்றுத்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்படியே யோசிச்சுட்டு ஹீரோயினியா இல்லைப்பா இப்போ இந்த வேர்ல்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்களையும் காப்பாற்றணும், ப்ளஸ் என்னையும் நான் மேனேஜ் பண்ணிக்கணும்ல, அதுக்கு எனக்கு ஃபைட்டு தெரிஞ்சால் தானே அப்படிங்குவான். இது கிடையாது வேறு சொல்லு அப்படிங்குவான். என்னடா இவ அப்படின்ட்டு இல்லை இப்போ சப்போஸ் யாராவது ஃபீனிக்ஸை வந்து இருந்தால் நீயே பார்த்த இல்லை கிட்னாப் பண்ணாங்க, அந்த இடத்துல நான் ஒரு யூஸ்லெஸ் பாடி கார்டு மாதிரி தானே இருந்தேன், நீ வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா நான் எப்படி காப்பாற்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லுவான். ஓகே தட்ஸ் குட், இந்த ரீசன் ஓகே அப்படின்னு சொல்லுவாள். சரி அப்போ நீ வந்து அதை கராத்தே கற்றுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ப்ளஸ் மார்ஷியல் ஆர்ட் எல்லாமே ரொம்ப டஃப்பானது, நீ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி கற்றுக்குவியா? கண்டிப்பாக அதெல்லாம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நான் கற்றுக்குவேன், பிகாஸ் நான் வந்து இங்கே இவருக்கு பாடி கார்டாக இருக்கேன், கரெக்டாக உண்மையாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரு, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், நீ ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கையில் அப்படின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக நான் நல்லபடியாக கற்றுக்க வில்லிங்காக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். தட்ஸ் ஓகே குட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இதோட இந்த பாட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பாய். இது உங்கள் சிகே ட்ராமா.